ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2025 நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய இப்போது இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் 2024 வரையில் ஏதாச்சும் நம்ம இந்த மாதிரி சில தப்பு பண்ணியிருப்போம். இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே நம்ம சில முடிவுகள் அந்த மாதிரிலாம் எடுத்திருப்போம். ஸோ அதை 2025 இருந்து நாம் பண்ணாமல் அதுக்கான நம்ம சில ரூல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டு பெஸ்ட்டாக நம்ம லைஃப்பை 2025 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒரு குட்டியாக ஒரு கதை. எல்லாருக்குமே தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் நமக்கு தெரியும், அப்படி தானே? அவர் அவரோட ஆய்வுக்கூடம், அவர் ஒரு சயின்டிஸ்ட், அப்படி தானே? ஸோ அவரோட ஆய்வுக்கூடம் நிறையா கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காரு. நிறைய சில பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி சில நிறைய அவரோட இதில் இருக்குது. ஓகேவா? சடனாக ஒரு நாள் என்னாச்சுன்னா அவரோட ஆய்வுக்கூடம் மொத்தமாக தீ பிடிச்சிச்சு. அது நடந்தது எப்படின்னா, ஒரு நாள் ராத்திரி இந்த மாதிரி மொத்தமாக ஆய்வுக்கூடம் எல்லாமே தீ பிடிச்சிருச்சு. அவரோட கண்டுபிடிப்புகள் அதில் நிறைய இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது நிறைய அதில் இருக்குது. பட் என்னாச்சுன்னா மொத்தமாக ஒரு நாள் தீ பிடிச்சிருச்சு. அதை என்ன பண்ண அவரோட மகன் பார்க்குறான், எல்லாம் மொத்தமாக தீ பிடிச்சிருச்சு. ஐயோ, நம்ம அப்பாவோட உழைப்பு நிறைய இதில் இருக்குது, இதை நம்ம அப்பா கிட்ட சொன்னால் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும், நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் அவர் எடிசன் அந்த பக்கமாக வராரு. வந்தோடனே அதை பார்த்த உடனே பையன் நினைக்கிறான், ஐயோ அப்பா என்ன நினைக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, எவ்வளோ பெருசாக இந்த தீ இதாக இருக்குது பற்றியா, அம்மா கூப்பிடு, அம்மா இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறமா என்னது இது அப்படிங்கிற மாதிரி பையனை யோசிப்பான். சரி, ஓகே, இப்போ இது ஒரு நைட்டு முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் ஓகேவா நடந்துருச்சு. அவரோட அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, இப்போ அவர்கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இதுவரைக்கும் நம்ம செய்த தவறுகள், சில தப்பு, அது மாதிரி ப்ராப்ளம்ஸ், நம்மளே தெரியாமல் நம்ம செஞ்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா கடவுள் அழிச்சிட்டாரு அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா, அதுக்கு ஆண்டவனால் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளையிலேருந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட ஆய்வுக்கூடத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் எந்த விதமான தவறுகளும் செய்யாமல் கரெக்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா எல்லாம் நினைப்போம், நம்ம இனிமேல் நம்மளால் எழுந்திரிச்சு வர முடியாது, இவ்வளோ மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் மோஸ்ட்டாக நினைப்பாங்க. பட் அவர் அப்படி நினைக்கல. இது வரைக்கும் நம்மளால் ஏதோ தவறுகள் கூட நடந்திருக்கலாம், சரியோ தவறோ அந்த மாதிரி பிரச்சனைகள், நம்மளால் முடியாதுன்னு நினச்ச விஷயங்களை கூட முயற்சி பண்ணால் நம்மளால் முடியும். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அழிஞ்சே போனாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஸோ நீங்களும் உங்களோட 2024 சில ப்ராப்ளம் நடந்திருக்கலாம், கண்ணீர், கவலைகள், துன்பங்கள், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக என்னென்ன ஆசைகள் உங்களுக்கான ஏமை நோக்கி போங்க. கண்டிப்பாக அது நிறைவேறும். மறுபடியும் சொல்கிறேன், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.